ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இது ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம பராசக்தி படத்துலேருந்து பாட்டு வந்திருக்கு, சேனை கோட்டம் சொல்லிட்டு. இது என் தலைவன் யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு. இந்த பாட்டு எழுதினார்னா யுகோ பாரதி. ஜிவி பிரகாஷ், இந்த 100வது திரைப்படம். எஸ்கே பயங்கரமாக இருக்குது. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போரே நடந்துகிட்டு இருக்கு. ஜனநாயகன் வருமா? எஸ்கே வந்தாலும் ஜனநாயகன் வரவிடாம தடுக்கிறாங்களா? என்ன எதுவும் சொல்லி பயங்கர போர் நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்ஃபார்ம் ஒரு ஸ்டேஜ் தான் ஜனநாயகன் 9ஆம் தேதி வராது அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்ம் ஒரு ஸ்டேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு தெரியல, அது உள்ள நடக்கிற அரசியல் என்னன்னு தெரியல. இது ஒரு வெறும் திரைப்படம் தானடா. இது என்னடா இது திரைப்படம் தானே? போய் போங்கடா, பார்த்துட்டு போங்கடா சொல்லி விட்டுட்டு இதுல ஏன் இப்படி வச்சு அரசியல் பண்றாங்கன்னு ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா எவ்வளவோ கேவலமான திரைப்படங்கள் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க சென்சார் போர்டு போட்டு ஒன்றும் நிப்பாட்ட மாட்டீங்க. ஆல்ரெடி எடுத்த ஒரு ரீமேக் படம் தான் வந்திருக்கு. இதுக்கு இவ்வளவு போட்டு ஒரு 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 மாதிரி பண்ண தேவையில்ல. என்னது பச்சையா தெரியுது. சரி விடுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் தளபதிக்கு அது ப்ரொமோஷன் தான். சேனை கொட்டம் சொல்லிட்டு பராசக்தி படத்துல பாட்டு வந்திருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் இந்த படத்து பாட்டு தலைவன் பாடுறக்காப்புல அது ரியாக்ஷன் பண்றேன்னு சொல்லி பாட்டு வந்திருக்கு. பாட்டை பார்த்துட்டு உள்ள என்னென்ன காட்டிருக்காங்க, எப்படியாப்பட்ட ஒரு பாட்டு, ஒரு புரட்சிகரமான பாட்டா லவ் ஃபெயில் சாங்கா என்ன பார்த்தா கையை தூக்கி நிற்கிற புரட்சி மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் இது எப்படி செட் ஆகுதா இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். நேரா வாங்க பாட்டு பார்த்துடலாம். ரெடி, 1 2 3. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். பயங்கரமா இருக்கிற ஆளு தலைவா யுவன் சங்கர் ராஜா. ரமீன் பாட்டு தான் நினைக்கிறேன். அது வாய்ஸே வேற லெவலில் இருக்கு. ஃபுல்லா ஃப்ரேம்ல அவரே காட்டுறாங்க. உயிரை குத்து பாடுறாங்க போல ஆளு. நல்லா இருக்கு பிஜிஎம். பிஜிஎம் தரமா இருக்குப்பா. சூப்பரா இருக்குல்ல. இவன் பொண்ணு தானே, அது பொன்சராஜா பொண்ணு. லைட் அடிச்சு பார்த்துட்டு மறைச்சிட்டேன். குரூப் ஸ்டேடியா போடு. பயமா இருக்குல்ல. தடைகளை உடைத்திடு எதிரி தூளாக மலையென நிமிர்வோம், மண்ணுரிமையை பெறுவோம். தமிழ் நமது உயிரின் உணர்வு மேலோங்க முடிவது நெருங்கின் தவறுகள் நீங்க நெருப்பென எழுவோம். தலைவன் வேற லெவல். நீதி சொன்ன நாம் ஆதிக்க
எஸ்கே தான் மாஸ். போடு. புரட்சி தீ பரவட்டும். தலைவன் ஹம்மிங் பயங்கரமா இருக்கு. தரம் என் தலைவன் தான் தரம். எப்படி இருக்கு இந்த சேனை கூட்டம் பாட்டுன்னா, ஹானஸ்டா சொல்லணும்னா ஒரு ஒரு கேட்டவொடனே பிடிக்கிற மாதிரி இல்லை, ஒரு மொக்கையா இருக்க பாட்டு தான் இருக்கு. மொக்கையா இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு ஆவரேஜ் பாட்டு, நம்மளுக்கு இது பிடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. கேட்டவொடனே பிடிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னு சொல்றேன்னா, யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு கேப்பபிலிட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். எடுத்துக்காட்டு இப்போ ரீசெண்டா சிறையில ஒரு பாட்டு ஒன்று பாட்டுருக்காரு பாருங்க. அந்த பாட்டு வந்து கேட்க சூப்பரா இருக்கும். ஏன்னா அவருக்கான ஒரு ஜானர் ஒன்று இருக்கு. இதுல வந்து கேட்கறதுக்கு வாய்ஸ் ஒன்று மெழுகு அவரோட வாய்ஸை மழுங்கடிச்ச மாதிரி இருக்கு இந்த வாய்ஸ் கேட்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவரோட வாய்ஸ் வோக்கல் மாதிரியே இல்லையோ ஒரு ஃபீல் ஆகுது. யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ் ஒரு பயங்கரமான வாய்ஸ். அவரோட வாய்ஸ்ல வந்து சூப்பரா லவ் சொல்லலாம், வழிகளை கடத்த முடியும். இதுல என்ன நடந்திருக்குன்னா, அவரோட வாய்ஸை வந்து மியூசிக் ஓவர்லாக் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது எப்படி உங்களுக்கு எப்படி தெரியல, பட் ஆனால் நல்லா இருக்கு. இது தேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு போது தெரியல. ஏன்னா தேட்டர்ல ஓரளவு ஓடுறேன். ஏன்னா வந்து அங்க ஒரு ஒரு போர்க்காலத்துல ஒரு பிரச்சனையில இந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடுற மாதிரி தான் இருக்கு. அதனால போயிடும். நார்மலா இது ஒரு பாட்டா அப்படி கேட்டா ஒரு நல்லா இல்லை, ஒரு மாதிரியா தான் இருக்கு பாட்டு, ஒரு மிக்சடா இருக்கு. ஓகே, என் தலைவன் யுவன் சங்கர் ராஜாக்காக அந்த பாட்டு ரியாக்ஷன் பண்ண எப்படி இருக்குன்னு கேட்கலாம் பார்த்தேன். நல்லா இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம், பாட்டை கொஞ்சம் தெளிவா கொடுத்துருக்கலாம். ஒரு புரட்சியும் எனக்கு அவரோட வாய்ஸ் தனியே நின்று அடிக்கணும், ஒரு ஒரு அடிக்கணும், அந்த மாதிரி அடிச்சிருக்கலாம். மியூசிக் ஓவர்லாப் பண்ண மாதிரி தான் இருக்கு. லிரிக்கல்ஸ் யுகபாரதி லிரிக்ஸ் குறைய சொல்றேன், சூப்பராக லிரிக்ஸ் போட்டாரு. அடுத்த படம் சுதா கொங்கரா வந்து யுவன் சங்கர் ராஜா படம் நல்லா இருக்கும். ஏன்னா பார்த்தா பயங்கர பாண்டா இருக்குது. யுவன் சங்கர் ராஜா பொண்ணு கூட அந்த மெக்கானிக் வந்திருக்காங்க போல, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. என்ன சொல்றது, இந்த படம் வந்துருது 10ஆம் தேதி. பட் ஆனால் 9ஆம் தேதி வந்து தளபதி ரசிகர்கள் வெறித்தனத்தின் உச்சத்துல இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கிளாஷ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நடக்குதான்னு ஒன்றும் புரியல நம்மளுக்கு. சரி, அந்த அரசியல் அந்த பாலிடிக்ஸ் வேணாம், திரைக்கு வரட்டும். படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஹானஸ்டா ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னா நம்ம தான் கொடுப்போம். ஏன்னா வந்து அந்த பேச்சு பூசுற வழியே கிடையாது. நல்லா இல்லைன்னு நல்லா இல்லை, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவோமே. ஏன் அதை ஏன் தப்பு சொல்ல போறீங்க நீங்க? அதில் ஒரு தப்பும் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பாட்டு ஒரு ஒரு ஆவரேஜான பாட்டு, ஒரு வாட்டி கேட்கலாம், அவ்வளோதான். ஆகா ஓகோலாம் இல்லை. ஒருவேளை ஒரு 2-3 நாள் இந்த பாட்டு கேட்டால் பிடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. பார்க்கலாம். பராசக்தி டீமுக்கு வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சி தீயம், ஒரு தமிழ் தீயம் கொளுத்துற மாதிரி படம் வந்துகிட்டு இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ட்ரெய்லர் நல்லா இருக்குது, சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு இந்த படத்தில் உள்ள எல்லா சாங்ஸை விட ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு வந்துல அடியே, அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இது ஓரளவு நல்லா இருக்கும் மாதிரி தான் இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவை கரெக்டாக பயன்படுத்துங்க. அவரோட பொட்டென்ஷியல் வேற லெவல். ஸோ அதனால என் தலைவனை வந்து கரெக்டாக செய்ய சம்பவத்துக்கு கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு மொக்க பாட்டெல்லாம் தலைவனை கொடுக்காதீங்க, ஓப்பனாக சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வீடியோ பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து நான் வீடியோ போட்டு இருக்கேன். இல்லை உங்களுக்கு எந்த வீடியோ ஏதாச்சும் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், நான் ரியாக்ஷன் போட தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.